ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ பெருசாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. லாஸ்ட் வீக் லூனாவுக்கு மூக்கிலேருந்து மைல்டாக ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிது. இது எதனால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது 2 lakhs இருக்க வேண்டிய பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வெறும் 16,000 தான் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி இருக்குது, எதனால் இப்படி கம்மியாச்சுன்னு நான் கேட்டப்போ தான் சொன்னாங்க, லூனாவுக்கு டிக் ஃபீவர் இருக்கான். இன்ஃபெக்டான ஒரே ஒரு டிக்கு கடிச்சா போதுமாங்க இந்த மாதிரி ஃபீவர் வர்றதுக்கு. யூஸ்வலாக டிக் ஃபீவருக்கு வரக்கூடிய எந்த சிம்டம்ஸுமே லூனாவுக்கு இல்லைங்க. திடீர்னு ரேண்டமாக இந்த மாதிரி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு 3 daysக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, அவுட்கம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு டாக்டர் சொன்னப்போ மனசே உடைஞ்சு போச்சுங்க. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வெளியே வரப்போ டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ப்ராப்பர் டிக் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். உடம்புல ஒரு உண்ணி பார்த்துட்டா போதும், அதுக்கு தேவையான டேப்லெட்ஸ், பவுடர், ஸ்ப்ரே இப்படி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரீட்மெண்ட்காக 15,000 20,000 செலவு பண்ணது கூட எங்களுக்கு பெருசாக தெரியலைங்க. ஆனால் அது எல்லாம் முடிஞ்சு திருப்பி பழைய மாதிரி அவள் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு மனசு நிம்மதியை வந்துச்சு. நாங்கள் பட்ட கஷ்டத்தை எதுவும் நீங்களும் படக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். பி காஷியஸ்.